வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு கட்லட் செய்ய போகிறோங்க. இந்த கட்லட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஸ்வீட் கார்ன் கட்லட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு ஸ்வீட் கார்னை நான் இந்த மாதிரி தனியாக உரித்து எடுத்திருக்கேன். அரை கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அதில் போட்டுடலாம். ஸ்வீட் கார்னும் அதில் சேர்த்துடலாம். நம்ம இதை 1-2 தான் அரைக்கணுங்க, மிக்சியில் நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் மிக்சியில் நான் 1-2 அரைச்சி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னும் கேப்சிகமும் சேர்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை இதில் மேஷ் பண்ணி போட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டு எல்லாம் நல்லா கலந்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி விட்டு நம்ம திக்காக கலக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், திக்காக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் மிக்ஸை ஒரு உருண்டை எடுத்து நல்லா நம்ம அழுத்தி இந்த மாதிரி வடை ஷேப்பில் நம்ம தடியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒன்று எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட்டாகி திக்காக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் சூடாக்கியிருக்கேன். மீடியம் சூடில் தான் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ நாம் ஒன்று இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியமாக நல்லா வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா சிவந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து நல்ல கலராக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம எடுத்து ஒன்று வச்சிடலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு இந்த கட்லெட்டை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க இது. இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.